இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆகணும் இல்லை. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் பச்சை பட்டாணி. காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சைடில் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். எக்கு லைட்டாக ஆயில் போட்டு தோசைக்கல் சூடாக இருக்கும். இது லைட்டாக வதங்கட்டும். உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால 4லேருந்து 5 முட்டை போட்டுக்கலாம். லைட்டாக அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு, ஆனால் நூடுல்ஸ்லேயும் சால்ட்டு போட்டுருக்கிறதுனால லைட்டாக போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாயில்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டு நல்லா காயோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு இது பண்ணும்போதும் இல்லை நான் எடுத்து வச்சுக்கிறத கையில் கொஞ்சமாக சோய் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ் கொஞ்சமாக போடும். ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை
கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலாஸ்லாம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மசாலாஸ்லாம் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு வந்து இதில் சேர்க்குறோம். எக்கு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இல்லை இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்தியன் ஸ்டைல் எக் நூடுல்ஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம்.